ஐயோ பாவமே நம்ம பையன் எப்போ பாரு குதிரைவாளி சாம வரகுன்னே சாப்பிட்றானே. சரி இன்றைக்கி குதிரைவாளியில் நூடுல்ஸ் வாங்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு குதிரைவாளி எக் நூடுல்ஸ் தாங்க செய்யலான்ட்டு ரெடி பண்ணேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 1 லிட்டர் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நூடுல்ஸை உள்ளே போட்டு 1 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிடுங்க. 3 நிமிஷத்தில் நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு நூடுல்ஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம எக் நூடுல்ஸ் செய்யலாம், இல்லைனா வெஜ் நூடுல்ஸ் செய்யலாம், எது வேணாலும் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் கடுகு நான் போடுவேங்க. தேவையாக இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுடலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி, அது முட்டை வந்து இன்னும் 4 கூட சேர்த்துக்கலாம். நான் பையனுக்கு மட்டுங்கிறனால 2 மட்டும்தான் இருந்துச்சு, அதை சேர்த்திட்டேன். அது நல்லா சுருண்டு வரணும். அதில் வந்து நான் மசாலா இருக்கும் இல்லையா நூடுல்ஸில், அதை ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நானே வந்து மிளகாத்தூள், கறி மசாலா பவுடர் வீட்டிலேயே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் தான் சேர்த்துக்கிட்டேன். முடிஞ்சளவு வந்து அந்த மசாலாவை ஆட் பண்ணாமல் இருந்தோம்னாலே வயிறெல்லாம் எரியாமல் இருக்கும், அதனால தான். ஸோ இது கூடவே கொஞ்சமாக அந்த எக்குக்கு தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்து நல்லா பரட்டினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸு, அதையும் போட்டு மல்லித்தலையும் போட்டு தூவி எடுத்தோன்னா சூப்பராக எக் நூடுல்ஸ் ரெடிங்க. ஆனால் என்ன சொன்னான் தெரியுமா, இதெல்லாம் அப்பாவை கேட்காம செய்யாதீங்க அப்படின்ட்டான். என்னடா இது புது பழக்கமாக இருக்கே. ஓகேடா நல்லவனே, இனிமேல் வந்து நான் அந்த மாதிரி செய்யலை, இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 வாய் ஊட்டி விட்டுட்டு நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.